ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ இது போல் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே இதே போல் எப்பொழுதுமே மீன் குழம்பு செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண்பானையில் தான் செய்கிறேன். ஸோ இது மண்பானையில் செய்யுங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மண்பானை வச்சு இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் ரொம்ப பொடி பொடியாக, அதாவது நீல வாக்கில் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 to 15 பல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்கிறது போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். வெங்காயமும் பூண்டும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்கிறத பார்த்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விடும் பொழுது இந்த மஞ்சளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். ஸோ நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் அப்படியே கரண்டிலேயே நீங்கள் தக்காளி மசிச்சு விட்டுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும். அதனால் நான் கலந்து விடும் பொழுதே உங்களுக்கு தெரியும், தக்காளி நல்லா வெந்து நல்லா ஒரு தொக்கு மாதிரி வருது பாருங்கள். இந்த அளவு நல்லா வதங்கணும். ஸோ கரண்டி வச்சு நீங்கள் ரொம்ப அழுத்தி தக்காளி மசிச்சு விட்டிங்கன்னா பானை உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சேர்த்துருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி திக்காக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு கருப்பு புளி சேர்த்துக்கோங்க. வெள்ளை புளியை விட கருப்பு புளி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ புளி கரைசல் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கிற குழம்புல நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி சரியாக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதித்து வந்தால் தான் இந்த குழம்புல இருக்க பச்சை வாசனை நல்லா போகும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்பொழுது அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லாட்டி இந்த புளியோட பச்சை வாசனை, நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ சாப்பிட அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு இந்த அளவு நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் நீங்கள் ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் நீங்கள் என்ன மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே மீனில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீனோட தலையும் வாலும் மட்டும் போட்டு மீன் குழம்பு செய்கிறேன். மீனோட நடுப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்காக நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் இருக்க நம்ம மீனெல்லாம் எல்லா மீனையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
லைட்டாக வந்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக போட்டு கலந்து விடாதீங்க. ஏன்னா மீன் வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். அதே போல் ரொம்ப நேரம் வந்து மீனை வந்து கொதிக்க விடக்கூடாது, வேக வைக்கக்கூடாது. மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா மீன் வெந்து வந்துடும், குழம்பு நல்லா கொதித்து வந்துடும். அதுக்கு மேலே வந்து மீனை வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது. இப்போ மூடி போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் குழம்பு எந்த அளவு கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த குழம்போட பச்சை வாசனை நல்லா போய் நல்லா வந்து ஒரு மீன் குழம்போட வாசனை நல்லா வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக மட்டும் நீங்கள் கலந்து விடணும். ரொம்ப வேகமாக கலந்து விட்டுட்டிங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். குழம்பு ஃபுல்லாக அப்புறம் முள்ளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக மட்டும் கரண்டி வச்சு அப்படியே கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கலந்து விடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வெறும் மீன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்க்க விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து குக் பண்ணுங்கள். ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக மீன் குழம்பு தயாராகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நீங்கள் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கருவேப்பிலை மட்டும் ஒரு கொத்து சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். குழம்பு அட்டகாசமாக இருக்கும். இந்த மீன் குழம்ப இன்றைக்கி வச்சு நீங்கள் நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.